ஹாய் ஹலோ வெல்கம் டு ரஃபி தேட்டர். நான் உங்கள் ரஃபி. இன்றைக்கி திரைமணிச்சில் நம்ம பார்க்க போகிற படம் ஜோஸ்வா சேதுராமன் இயக்கி லிஜோமால், லாஸ்லியா, ஹரிகிருஷ்ணன் நடித்து வெளியே வந்திருக்க படம் தான் ஜென்டில் உமன். இந்த படத்தை பற்றி பார்க்கணும்னா, இந்த படத்தில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு இளம் தம்பதிகள் வந்து ஒரு 3 மாதமாக கல்யாணம் ஆகி ஒரு வீட்டில் வசிச்சுட்ருக்காங்க. அவங்க பார்த்திங்கன்னா நல்ல லவ் அஃபெக்ஷனோடு தான் அவங்க வாழ்ந்துக்கிட்டு இருக்காங்க. 3 மாதம் ஆச்சு. பார்த்திங்கன்னா ரொம்ப அதீத காதல் வந்து கணவன் மேலே வச்சுருக்காரு ஹீரோயின். அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா ஹீரோவும் பார்த்திங்கன்னா மனைவி மேலே சரியான காதலாக இருக்குது. ஆனால் இன்டெப்த்தாக வந்து அவர் பார்த்திங்கன்னா ஒரு அஃபேரில் வந்து மாட்டிக்கிறாரு. அந்த அஃபேர் வந்து ஹீரோயினுக்கு தெரிய வரும்போது ஹீரோயின் வந்து என்ன மாதிரி ஆக்ஷன் எடுத்தாங்க, அது பின்னாடி எந்த அளவுக்கு முடிஞ்சிச்சு, ஹீரோ என்ன ஆனார், இதை சொல்கிறது இந்த படத்தோடைய கதைன்னு நம்ம சொல்லலாம். இந்த படத்தோடைய மேஜர் ரோல் ப்ளே பண்ணியிருக்குது யாருன்னு கேட்டிங்கன்னா லிஜோமால். இந்த படம் வந்து பெண்களை பற்றி ஒரு ஃபெமினிசம் பேசுகிற படமாகவே இருக்குது. இந்த படத்தில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு மர்டர் நடந்ததுன்னு சொல்கிறோம் இல்லையா, அந்த மர்டருக்கான காரணத்தை வந்து அவங்க வந்து ரொம்ப ஸ்ட்ராங்காக சொல்லாதனால ஆரம்பத்திலேயே படம் பார்க்குற எங்களுக்கு எல்லாருக்குமே ஒரு ஸ்லோ டவுன் ஆகிடுது, சலிப்புத்தன்மை தட்டுதுன்னு சொல்லணும். ஏன்டா இதுக்கானியாடு அந்த படத்தை வந்து நீங்கள் ப்ளே பண்ணுறீங்க, ஏன் இப்படி ப்ளே பண்ணணும், ஒரு ஸ்ட்ராங்காக சொல்லியிருந்தீங்கன்னா வேறு மாதிரி இருந்திருக்குமே அப்படிங்கிற மாதிரி தான் இருக்குது. படத்தோட ஒரு பாசிட்டிவ் என்னன்னு சொல்லிட்டு பார்த்தோம்னா லிஜோமால் நம்ம சொல்லலாம். ஜெய்பீமில் கலக்குன்னு அவங்க வந்து இந்த படத்தில் என்ன பண்ணியிருக்கான்னு பார்க்க தான் நாங்கள் படத்துக்குள்ளே போனோம். ஆனால் படம் ஆரம்பத்துலேருந்து 2 மணி நேரத்துக்கு கேரி பண்ணி எடுத்து போகிறது யாருன்னு கேட்டிங்கன்னா அவங்களா தான் இருக்க முடிஞ்சு. அவ்வளோ ஒரு அற்புதமான நடிப்பு, சான்ஸே இல்லை. இந்த பொண்ணுங்களுக்கெல்லாம் எப்படி தான் நடிப்பு எங்கேருந்து வருதுன்னே தெரில. அந்த ஹீரோயின்ங்கிறத எல்லாத்தையும் மறந்து போய் அந்த கேரக்டர், இந்த ஹவுஸ் ஒய்ஃப் எந்த மாதிரிலாம் நடப்பாங்க, ஒரு நடையில் கூட பார்த்தீங்கன்னா வேறு மாதிரி நடக்கிறாங்க. நீ வந்து ஒரு வில்லேஜ் கேளு, நீ வந்து கல்யாணம் ஆகிட்டு சென்னைக்கு வந்திருக்கேன்னு சொல்லும் போது அவங்களுடைய நட உட பாவனை எல்லாத்துலேயுமே பார்த்தீங்கன்னா அப்படியே வில்லேஜ் லுக்கு அப்படியே வருது. அவங்க எந்த ஒரு மாடுலேஷனுமே வந்து பார்த்திங்கன்னா சிட்டிக்குள்ளே கேளு, ஒரு ஹீரோயின்னா நம்ம இப்படி தான் நடக்கணும், அதெல்லாம் எதுவுமே இல்லாமல் கேரக்டராகவே வாழ்ந்துருக்காப்புல. கண்ணில் ஒத்திக்கலாம் போல் இருக்குது. அவங்களுடைய பெர்ஃபார்மன்ஸு மெய்சிலிக்க வச்சுன்னு தான் சொல்ல முடியும். அந்தளவுக்கு வந்து படத்தோட கேரி பண்ணி அவ்வளோ அற்புதமாக பண்ணியிருக்காங்க. அதுக்கு தோதா வந்து பார்த்திங்கன்னா கதையும் ஸ்க்ரீன் பிளேயும் சப்போர்ட் பண்ணாததுனால எங்கேயோ போக வேண்டிய இந்த படம் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப ஆவரேஜான படமாக முடிச்சுன்னு தான் சொல்ல முடியும். அதுக்கடுத்து யாரை பற்றி பேச போகிறோம்னா ஹீரோ ஹரிகிருஷ்ணன் உங்களுக்கு ஏற்கனவே தெரிஞ்சாரு. கபாலி படத்தில் நடிச்சிருக்காப்புல, காலாலாம் நடிச்சிருக்காங்க. மெட்ராஸில் ஒரு நல்ல பெர்ஃபார்ம் கொடுத்த அவர் இந்த படத்தில் என்ன பண்ணியிருக்காருன்னா ஒரு ப்ளே பை ரோல் மாதிரி ஒரு லவ்வோடு சேர்ந்த லஸ்ட் ஜாஸ்தியான ஒரு பையன் மாதிரி காமிக்கிறாங்க. ஆனால் அதெல்லாம் இருந்துச்சா அவர்கிட்ட, அந்த மேனரிசம், அந்த மாடுலேஷன், அதுக்குள்ளே அந்த காஸ்டியூம்ஸ் கூட சரியாக ஃபிக்ஸ் ஆகாதனால ரொம்ப யதார்த்தமாக நம்ம பக்கத்து வீட்டு பையனை பார்க்குற மாதிரி இருந்தாலும் கூட இந்த ஹீரோயினுக்கும் ஹீரோவுக்கும் சம்மந்தம் இல்லாத மாதிரி போனது வந்து பெரிய மைனஸ்ன்னு சொல்லலாம். அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா லாஸ்லியா. இந்த அஃபேர் விழுந்தது யார் மேலேன்னு பார்த்தீங்கன்னா இந்த லாஸ்லியா மேலே. அந்த காரணம்லாம் வந்து பயங்கர ஸ்ட்ராங்காக இருக்குது. ஏன்னா இந்த பொண்ணை கல்யாணம் பண்ணுறதுக்கு முன்னாடியே வந்து பார்த்திங்கன்னா அவங்க வந்து அஃபேரில் இருந்திருக்காங்க, லவ்வில் இருந்திருக்காங்க. அம்மாக்காரங்க என்ன செஞ்சுருக்காங்க, அவங்களுடைய அம்மா வந்து சரியில்லை, அதனால் அந்த பொண்ணை கல்யாணம் பண்ணக்கூடாதுன்னு சொல்கிறாங்க. ஆனாலும் அந்த காதலர் வந்து கல்யாணத்துக்கு பின்னாடி கூட அந்த காதலை தொடர்ந்து அஃபேரில் இருக்காங்க. இது வந்து பார்த்திங்கன்னா இந்த அஃபேருக்கு சொன்ன காரணம் வந்து பொருத்தமாக இருந்தாலும் சரி. ஆனால் இந்த ஹீரோ என்ன செய்கிறாங்க கேட்டிங்கன்னா வர்றவங்க போகிறவங்க எல்லாத்தையுமே ஒரு மாதிரியான கண்ணில் பார்க்குறாரு. ஸோ கெட்டவன் சொல்லிட்டு காமிக்க போகிறோன்ற முடிவு பண்ண பின்னாடி அதை வந்து ஸ்ட்ராங்காகவே சொல்லாதனால அவன் கெட்டவனா நல்லவனான்றது நம்ம யோசிக்கிறதுக்கு முன்னாடி அந்த மர்டர் நடந்து போகுது. சரி, மர்டர் நடந்து போச்சு. அதுக்கடுத்து என்ன பண்ணுறாங்கன்னா அதை ஹைடு பண்ணுறதுக்கு என்னென்னலாம் பண்ணணுமோ அந்த வேலையெல்லாம் பண்ணி ஒரு மாதிரியாக ஸ்க்ரீன் பிளே எங்கெங்கேயோ போய் கடைசியில் ஒரு எண்டிங்கில் போய் முடிக்கிறாங்க இந்த படம். வேறு இந்த படத்துக்கு பெரிய ப்ளஸ் பாயிண்ட் சொல்கிறது கோவிந்தா வசந்தோட மியூசிக். ஏற்கனவே 96 மில்லியனில் நம்ம ரசிக்க வச்ச அந்த கோவிந்தா வசந்த் இந்த படத்தில் என்ன பண்ணியிருக்காங்கன்னா அருமையான ஒரு ப்ளசண்ட்டான ரீரெக்கார்டிங் போட்டு படத்தில் வந்து பார்த்தீங்கன்னா எங்கெங்கெல்லாம் நம்ம ஸ்லோ டவுன் ஆகிறோமோ அப்போல்லாம் வந்து அழகாக அந்த வயலின், இந்த ஃப்ளூட்டோடைய மியூசிக்லாம் பார்த்து பக்காவாக பண்ணி ஆறாவது சரி ரொம்ப நல்லாவே பண்ணியிருக்காப்புல. பேக்ரவுண்ட் ஸ்கோரில் வந்து சாங் வர ரொம்ப நல்லாவே தத்ரூபம் பண்ணி இந்த படத்தில் வந்து நம்மளை உட்கார வச்சுருக்கிறது அவருடைய பங்களிப்பு பெரிய அளவில் நம்ம பேசப்படணும். ஆனால் என்னென்னா கதையில் ஒரு வலு இல்லாதனால படம் வந்து பார்த்திங்கன்னா எங்கேயோ போக வேண்டிய படம் வந்து சுமாரான படமாக போயிடுச்சுன்னு சொல்ல முடியாது. இந்த ஃபெமினிசத்தையும் கரெக்டாக பேசலை அவங்க. என்னடா ஃபெமினிசம் பேசினாவே ஆண்களுக்கு பிடிக்கலையே அப்படின்னு கேட்டால் உண்மையே நாங்கள் ரொம்ப ரசித்து பார்த்தோம். ஆனால் அந்த டெப்த்தாக சொன்னீங்களா அப்படின்னு கேட்டோன்னா அதையும் டீட்டெயிலாக சொல்லலை. ஓவரலாக வந்து ஒரு சின்ன சின்ன டைலாக்ல போட்டு ஃபில் பண்ணிட்டு தான் போயிட்டீங்கன்னு சொல்ல முடியும். அதனால் வந்து ரொம்ப எங்களை வந்து ரீச் ஆகலை, கனெக்ட் ஆகலைன்னு தான் நம்ம சொல்லணும். ஓவராலாக இந்த படம் வந்து டைம் இருந்தால் ஒரு தடவை பாருங்கள். மலையாள இண்டஸ்ட்ரியோடைய வாடை வந்து இந்த படத்தில் ரொம்பவே அடிச்சுக்கிட்டு சொல்லலாம். ஏன்னா இது வந்து ஒரு ஆர்ட் ஃபிலிமுடைய கண்டென்ட்டாக தான் கேரி பண்ணி எடுத்து போயிட்டுருக்காங்க. கமர்ஷியல் எலிமெண்ட்ஸ்லாம் எதுவுமே இல்லை. ஒரு சூப்பரான ஒரு காமெடி, ஒரு சூப்பரான ஒரு ஃபைட் சீக்வென்ஸு எதுவுமே இருந்துச்சான்னு கேட்டால் எதுவுமே இல்லை. அவங்க கேரக்டரை வந்து சரியாகவே வாழ்ந்து போயிருந்தாலும் சரி,
படம் வந்து பார்த்தீங்கன்னா ஓடிடியில் பார்க்குற அளவுக்கு தான் இருக்குது. தியேட்ரிக்கல் மூமெண்ட்ஸ்னு சொல்கிறோம் இல்லையா, அது வந்து எதுவுமே இல்லாமல் போனது வந்து படத்துக்கு சில வருத்தங்களாக போய் முடிஞ்சிச்சு. மலையாள சினிமாவில் தான் ஒரு சின்ன ஒரு கருவை வச்சுட்டு ஊதி 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 பெருசாகி பலூன் மாதிரி பெருசாக்கி வச்சுட்டு நாங்கள் படத்தை முடிச்சுட்டா போகக்கூடாதுன்னு நினைப்பாங்க. அப்போ ரசிக்கிற ஆளுகள்லாம் இருந்தாங்கல்ல, அவங்க மாதிரி ஆளுக்கு இந்த படம் வந்து மிக சிறந்த படம். ஆனால் நான் தமிழ் ரசிகர்களுக்கு இந்த படம் எடுக்குமா அப்படின்னு கேட்டேன்னா கண்டிப்பாக நான் வந்து எடுக்காதுன்னு தான் சொல்லணும். இந்த படத்துக்கு என்னோடய ரேட்டிங் பார்த்தீங்கன்னா 10க்கு வந்து 6 மார்க் கொடுப்பேன். மீண்டும் அடுத்த நிமிஷம் சந்திக்கிறேன். அதுவரை பாய். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். ரஃபி தியேட்டரை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. பெல் பட்டனை கிளிக் பண்ணிடுங்க.